ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன த டுமாரோ வார்ன்ற படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஒன்லைன் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருக்காமல் நம்ம டேரெக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ இவர் பேர் தான் டான். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை. அதே மாதிரி அதுக்கான வாய்ப்பு இப்போ அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிறிஸ்மஸ் நைட். ஸோ கிறிஸ்மஸ் நைட்னால அவங்க வீட்டில் வந்து பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ வராரு. அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்ன கிறிஸ்மஸ் நைட் இன்றைக்கும் எங்கேயும் வெளியே போகிற போல் கேட்கும் போது, ஆமாம் இன்றைக்கி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினா அது இன்னொருத்தருக்கு போயிடும் அப்படின்னு அவங்க ஒய்ஃபை கிட்ட சொல்லிவிட்டு அவங்க பொண்ணுக்கும் டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு அவங்க அப்பா போகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு அப்போ கூட நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்புறாரு. ஸோ இப்போ வெளியே போயிட்டு இருக்கும் போதே இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்னென்னா அந்த லேபில் வாய்ப்பு கொடுத்தாங்களே, ஸோ அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அது என்னென்னா, உங்களோட சான்ஸை நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டோம், ஸோ அதனால் நீங்கள் வர தேவையில்லை அப்படின்னு டேன் கிட்ட சொன்னோடனே டேனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அதனால் வந்து கடுப்பாய் மறுபடியும் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அவர் பொண்ணு கூட பக்கத்தில் உட்காந்துட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேனோட ஒய்ஃப் பார்க்குறாங்க, என்னடா இவர் வேலை இருக்கு சொல்லிட்டு வெளியே போனார், இப்போ நான் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து உட்காராரு. ஸோ ஓகே ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா டேனோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஸோ இந்த சைன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் அம்மா அவங்க பொண்ணுக்கும் என்ன மாதிரி பாண்டிங் இருக்க சொல்லி நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பார்ட்டியில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம டேனும் அப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்க பொண்ணும் எல்லாருமே 3 பேருமே ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்களே, ஸோ அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த லைவாக போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் உருவாகுது. அதாவது அந்த ஃபுட்பால் மேட்ச் விளையாடிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் உருவாகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்கள்லாம் வராங்க, கையில் கன்று AK-47 எல்லாமே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஆடியன்ஸும் வந்து பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. இந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா இது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எதிர்காலத்தில் வந்திருக்கோம், அதாவது ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு, மனித இனமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு, பாதி பேர் அழிஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளுங்க வேணும். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸு இந்த மாதிரி மிலிட்ரி ஃபோர்ஸஸ் யாருமே இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நீங்கள் போகிறதுக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சர்ன்றதே ஒன்று இருக்காது சொல்லி அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஷார்ட்டை கட் பண்ணால் 3 நாள் கழிச்சு ஸோ இது நடந்து 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நியூஸில் டிவியில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம நாட்டு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நம்ம ஆட்களை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாருமே அந்த ஃப்யூச்சர்லேருந்து வந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு இவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க இப்படி சொல்கிற மாதிரி ஃப்யூச்சரில் எதிர்காலம் ஒன்று இருக்காது. ஸோ அதனால் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து இந்த மாதிரி மிலிட்ரி பேஸஸ் போகிறாங்க, ஆனால் அவங்க திரும்பி வர மாட்டாங்க, அவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுமக்களே வாலண்டியராக வந்து அவங்களோட ஆட்களை அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அவங்க வார்க்கு அனுப்புகிறாங்க. ஆனால் வார்க்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே இறந்து போயிடுறாங்க, அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே கஷ்டமான ஒரு விஷயமே. இப்போ டேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும். அதனால என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இதோட போதும், இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்க சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கை தூக்குவான். அப்போ வந்து டேன் என்ன சொல்லுவார்னா, நீ என்ன கொஷின் கேட்க போகிற தெரியும், ஸோ அதான் நீ கை கீழே இருக்க சொல்லிட்டு அவனை மொக்க பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி எதிர்காலத்துக்கு பற்றி கேட்குறாங்க. அதாவது அந்த டுமாரோ வார் நடக்குதுல, அந்த ஃப்யூச்சர்லேருந்து வந்தவங்க இங்கேருந்து ஆளுங்களாக கூட்டிகிட்டு போய் அவங்க வார் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் போனவங்க யாரும் ரிட்டர்ன் வர மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில கொஷின் வருது. எதிர்காலன்றதே ஒன்று இல்லைனா நாங்கள் படித்து என்ன பண்ண போகிறோம், ஸோ நாங்கள் படிக்கிறதுல என்ன யூஸு, எங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எதிர்காலத்துக்கு போனாங்க, வார்க்கான திரும்பி வரல, ஸோ அவங்க இறந்து போயிருப்பாங்க, எதிர்காலம் ஒன்று அங்கே இருக்க போகிறதில்ல, அப்போ நாங்கள் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு டேன் கிட்ட கொஷின்ஸை கேட்கும் போது அவரால் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸை பண்ணுறாரு. ஸோ இப்படி அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்கள காம் டவுன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா டேனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. என்னடா சீக்கிரமாக வாங்கன்னு மொட்டையாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த ஆர்மி இந்த
வார் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்காக அவர் பேர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் இவர் செலக்ட் ஆயிருப்பார். ஸோ அதனால் அந்த மிலிட்ரி பேஸுக்கு போகிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்ரி. ஸோ அதனால் மிலிட்ரியில் அனுபவம் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சயின்டிஸ்ட். ஸோ அதனால் வந்து அந்த ஆர்மி பேஸுக்கு போயிருப்பார். ஸோ இவர் செலக்ட் ஆயிருப்பார் அந்த வார் நடக்கிறதுக்காக. இவர் அந்த டுமாரோ வார்க்கு போகலான்னு சொல்லிட்டு இவர் செலக்ட் ஆயிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி பேஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டேன் கையில் ஒரு பேண்ட் கட்டி விட்றாங்க. அது என்னென்னா, ஸோ இந்த பேண்ட் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து எதிர்காலத்துக்கு போகிறீங்களே, ஸோ எதிர்காலத்துக்கு போயிட்டு உங்களால் மறுபடியும் ரிட்டன் வரதுக்கோசம் தான் இந்த பேண்ட் கட்டி விட்ருக்கோம். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் இந்த ஃப்யூச்சருக்கு வர முடியும், இந்த ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு வர முடியும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் நாங்கள் டைம் தரோம். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை, முக்கியமான வேலை தான் இருந்தால் அதை முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி ஒன்று சொல்கிறாங்க, இன்னிலேருந்து இந்த வருஷத்துலேருந்து கடைசியாக 7வது வருஷம் முடியும் போது நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்றாங்க. ஸோ எதனால் நான் இறந்து போவேன் அப்படின்னு அவர் கேட்கும் போது அதை பற்றிலாம் சொல்ல முடியாது, அது கான்ஃபிடென்ஷியல் அப்படி சொல்லிட்டு அவங்க மதிப்பிடுறாங்க. சரி போங்க, உங்களுக்கு 24 hours டைம் இருக்குது, அதுக்குள்ளே எந்த வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுங்க, நீங்கள் வார்க்கு தயாராகணும் அப்படின்னு டேன் கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் அந்த மாதிரி போயே ஆகணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்காகவும் உன் பொண்ணுக்காகவும் வச்சு நீ தயவு செஞ்சு போயிடாது, நம்ம இங்கேருந்து எங்கேயா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லும் போது, அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, என் கையில் பார்த்தியா இந்த பேண்டை கட்டி விட்ருக்காங்க, ஸோ இதை வச்சு போனால் என்னை ட்ராக் பண்ணிவிடுவாங்க, நான் தப்பிச்சு போக ட்ரை பண்ணால் கூட என்னை ட்ராக் பண்ணிவிடுவாங்க, அதே மாதிரி அதுக்கேற்ற தண்டனையும் எனக்கு கொடுத்துருவாங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க, ஸோ இதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேண்டை கழட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், அது யாருன்னா அவங்க அப்பா தான், அவனுக்கே நல்லா தெரியும், அவர் இந்த எக்ஸ்பர்ட் சில விஷயத்தில். ஸோ அதனால் வெட்டு கௌரவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு பேசு, இந்த மாதிரி என்னை வார்க்கு செலக்ட் பண்ணிட்டாங்க, இந்த பேண்டை கழட்டி அவங்க சொல்லி அவர்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அப்படின்றாரு. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம டேனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ அதனால தான் வந்து அவர் போக மறுக்கிறாரு. ஆனால் என்ன இருந்தாலும் தன்னோட ஒய்ஃப் ரொம்பவே கெஞ்சி கேட்டதுனால இந்த ஆஃபரை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. என்னென்னா அவங்க ஒய்ஃப் கெஞ்சி கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் மட்டும்தான் அவர் வந்து அவங்க அப்பா கிட்டே போகிறதா இருக்கார். ஸோ அதுதான் அவர் பிளான். சரி தன்னோட ஒய்ஃப் கெஞ்சி கேட்டுட்டாங்களே, சரி நம்ம அப்பா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு. அவங்க அப்பாவும் அவரை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் விடுங்க, என் கையில் இருக்க இந்த பேண்டை கழட்டணும், என்னை வார்க்கு செலக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ இதை எப்படியாவது உங்களுக்கு கழட்டு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னால் இதை கழட்ட முடியும் அவர் சொல்கிறாரு. இந்த பேண்டை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவில் கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேனோட அப்பா பார்த்தீங்கன்னா இல்லீகலான வெப்பன்ஸ் எல்லாம் விற்கிறவர் தான். அதே மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரருக்கு ஒரு ஃப்ளைட்டு செய்கிறாரு. ஸோ அப்படி ஃப்ளைட் செஞ்சுட்டு இவர் கையில் இருக்க பேண்டை கழட்டலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அது என்னென்னா, எதனால் வந்து என்னை விட்டு போயிட்டேன், ஏன் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு. அவங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படி சொல்லும் போது ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை முட்டிக்கிச்சில், அதெல்லாம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பேண்டை மாட்டிக்கின்னு நீ ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டையை போட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வேறு வழியே கிடையாது, நான் உருப்படியாக தான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் இந்த வார்க்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பொண்ணை பார்த்துட்டு அவகிட்டே ஒரு குட் பை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க பொண்ணை பார்க்க போகிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்க பேண்டை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த மாதிரி அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் வார்க்கு போயிட்டு மறுபடியும் வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. இப்போ டேன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது என்ன இடம் பார்த்தீங்கன்னா, டேன் மாதிரி செலக்ட் பண்ணப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பேஸில் உட்கார வச்சு ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது கூட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துலேருந்து வந்தவங்க தான். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காருல, அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் எதிர்காலத்தில் அந்த மிருகத்தை பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, ஃப்யூச்சரில் ஒரு நிறைய மிருகங்கள் தான் வந்து ஏதோ ஒன்று நடந்து ஏதோ ஆகிட்டுருக்கு போல். ஸோ அந்த மிருகங்களை கொல்றதுக்காக தான் இங்கேருந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்து பாஸ்ட்டில் இருக்க கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் அந்த மிருகங்களை பார்த்தீங்கன்னா வயிற்றில் கழுத்தில் மட்டும் தான் ஷூட் பண்ணணும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயாவது ஷூட் பண்ணிங்கன்னா அந்த மிருகம் சாகாது அப்படின்னு பேசிக் ட்ரைனிங் கொடுத்து இவங்க கையில் கன்னை கொடுத்து ப்ராக்டிஸும் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃப்யூச்சருக்கு போய் சண்டை போடுறது உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக தான், ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல சொல்லிவிட்டு அவங்க எல்லாரையும் ஊசி பேத்தி விட்டு அங்கே அனுப்புகிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது டேனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவர் யாரா நீக்கிற மாதிரி இருக்காரு, அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ அவர் வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டே கூப்பிடலாம். இந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டும் டேனும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஒரு ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா
இந்த வார்க்கு இந்த ஃபியூச்சர் வார்லேயே பார்த்தீங்கன்னா 2 தடவை போயிட்டு மறுபடியும் 3வது தடவை வாலண்டியராக அவரே அட்டன் பண்ணி மறுபடியும் இப்போ அந்த வார்க்கு போக போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் நம்ம டேன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் எதிர்காலத்துலேருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இவங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே மிலிட்டரியில் சேர்ந்த ஆள் கிடையாது. சில பேர் சாதாரண மனுஷங்க தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வந்து இப்போ இந்த வார்க்கு போகலான்னு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பேசிக்கான ட்ரைனிங் ஸ்கில்ஸு அங்கே போனால் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லெசன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லார முகத்துலேயும் ஒரு பயம் தெரியுது. ஏன்னா சில பேர் தான் மிலிட்ரி ஆள். ஸோ டேன் மாதிரி ஆளுங்க பார்த்திங்கன்னா எக்ஸ் மிலிட்ரி. ஸோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பின்னாடி இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ வார்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்காக ட்ரைனிங்கும் அந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு லெசன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் டேனோட ஃப்ரெண்ட் அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்களா, சயின்டிஸ்ட்டு. ஸோ அவரும் டேனோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு பாண்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த எதிர்காலத்துலேருந்து வந்திருக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது என்னென்னா ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறாரு. இதுதான் ஜம்ப் லிங்க். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜம்ப்லிங் இருக்கும். அதே மாதிரி எதிர்காலத்தில் ஒரு ஜம்ப்லிங் இருக்கும். ஸோ இது வழியாக தான் உங்களை எதிர்காலத்துக்கு அனுப்புவோம். அதே மாதிரி அங்கே நீங்கள் ஜெயிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இதே ஜம்ப்லிங்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது நாங்கள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஸோ இது யாருக்குமே தெரியாது, எங்கள் ஆளுங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துலேருந்து வந்தவங்க கிடையாது, நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கவங்க. அதுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்காலத்தில் எதை எதிர்த்து சண்டை போட போகிறோம், ஏதோ ஒரு மிருகம் சொல்கிறீங்க, அதை ஏன் நீங்கள் காட்ட மாட்டீங்க, ஸ்க்ரீனில் காட்ட மாட்டீங்க, அதை ஏன் அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அங்கே ஒரு லேடி கமாண்டர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் அதை பற்றி சொன்னோன்னா அதை பற்றின பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் தவிர கம்மியாகாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்காலத்துக்கு போய் நீங்களே சண்டை போடுவீங்க, அப்போ உங்களுக்கே அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே அங்கேருந்து கிளப்பி விட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆளுங்களையும் அவங்க ஒரு லைனாக ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஒயிட் கலரில் லைட்லாம் எரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கமாண்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு 10 செகண்ட் பறக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க, ஃப்யூச்சருக்கு போயிடுவீங்க, அங்கே எங்களை மாதிரி ஒரு கமாண்டர் உங்களை லீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்க லைட்டு இவங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிது, அப்படியே அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுது, அதாவது ஃப்யூச்சருக்கு இவங்களை அனுப்பிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே போகிறாங்க. போகும்போது அவங்க லேண்டிங், அதாவது ஃப்யூச்சரில் அந்த இடத்துல லேண்டிங் பண்ணும்போது அங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் கீழே வந்து இறந்து போயிடுறாங்க. அதில் டேன் மட்டும் பார்த்தீங்கன்னா, டேன் அவங்க ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ஃப்யூச்சருக்கு போயிட்டு 2 தடவை சண்டை போட்டார் பார்த்தீங்களா அவர், இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலை குதிச்சிடுறாங்க. ஸோ அதனால் இவங்க கூட சேர்ந்து ஒரு 2 பேர் 3 பேர் அவங்களும் சேஃபாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கமாண்டர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக லேண்ட் ஆகிட்டீங்களா, ஹலோ நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டேன் தான் அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாரு. கேட்குது, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேன் அந்த கமாண்டர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த கமாண்டர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட லேப் இருக்கும். அந்த லேபில் எங்களோட சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே கொஞ்சம் லேபில் கொஞ்சம் கெமிக்கல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் பத்திரமா கலெக்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஏலியன்ஸ்லாம் அங்கே வந்துடும், அதனால் நீங்கள் பத்திரமா இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸ் மிலிட்ரி தானே, அதனால் அவருக்கு டீமை எப்படி வழி நடத்தணும் அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து வழி நடத்தலாம் அப்படின்னு அந்த டீம் வழி நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுவார். அப்போ தான் இந்த கமாண்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லியிருப்பார். ஸோ அந்த டேனை பற்றி இவங்க ரிசர்ச் பண்ணும்போது இவர் என்னவா இருந்திருக்காரு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஃபியூச்சரில் இருக்காங்கல்ல, அதனால் டேன் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி அப்படி சொல்லிட்டு இவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் டேனை பற்றின இன்ஃபர்மேஷன் இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேன் நீங்கள் நல்லா இது பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் உங்ககிட்டயே நாங்கள் இந்த பொறுப்பை படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே இந்த டீமை வழி நடத்துங்க அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம டேனும் இந்த டீமை வழி நடத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டேன் பார்த்திங்கன்னா அந்த லேபுக்கு போகிறாரு. அந்த லேபுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயம்பத்திரமாக தான் போகிறாங்க. கையில் கண்ணை வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது மிருகங்கள் ஏலியன்ஸ் வந்துடுச்சுன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் டேன் பத்திரமா வழி நடத்திட்டு போகிறாரு. பத்திரமா போயிட்டுருக்காங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது தான் அந்த சயின்டிஸ்டாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இறந்து போனவங்கள யாரோ பார்த்திங்கன்னா அந்த மேலே கையில் ஏதோ கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேன் கமாண்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, அவங்கள பார்த்திங்கன்னா யாரோ கயிறை வச்சு தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த கமாண்டர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த கமாண்டர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல டெட் பாடிஸ் இருக்குன்னா மறுபடியும் அந்த ஏலியன் மறுபடியும் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்க ஹார்ட் டிஸ்க் பேக்கப்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு சாம்பிள்லாம் இருக்கும், அதாவது மெடிக்கல் சாம்பிள் இருக்கும், அது எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு வழிகாட்டுறேன், அதையும் எடுத்துக்கிட்டு பத்திரமா சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறாங்க.
நம்ம டேன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறாரு. இதே மாதிரி நீங்களும் ஹார்ட் டிஸ்க் எடுக்க போங்க, நான் அந்த சாம்பிள் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாம்பிள் எடுக்க போகிறாங்க, அவங்க ஹார்ட் டிஸ்க் எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம டேன் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிள் எடுக்க போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா டேன் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது ஒரு ஏலியன் வந்துடுது. அந்த ஏலியன் கிட்ட பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது, பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு. அப்போ அந்த கமாண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் சீக்கிரமாக மெடிக்கல் சாம்பிள் எடுத்துகிட்டு வெளியே வாங்க, நாங்கள் அந்த பில்டிங் மேலே பாம்பு போட போகிறோம், குண்டு போட்டு அந்த இடத்தையே வெடிக்க வைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உள்ளே இருந்தால் பிரச்சனை. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க சாம்பிள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, அதனால் நீங்கள் எப்படியாவது வெளியே வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டேன் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சதுக்கு சண்டை போட்டுருக்காரு, ஆனால் வேலைக்கே ஆக மாட்டுது. இவர் கையில் இருக்க குண்டு மட்டும் தான் காலி ஆகுது. அதனால் அந்த 2 தடவை போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, ஃபியூச்சருக்கு 2 தடவை போயிட்டு வந்தார்ல, அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு நம்ம டேன் கிட்ட வந்து டேனை வந்து காப்பாற்றிடுறாரு. அப்போ தான் டேன் கிட்ட சொல்கிறாரு, அது கழுத்துலையும் வயிற்றுலையும் சுட்டால் மட்டும்தான் அது செத்து போகும் அப்படின்னு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சரி எல்லாமே இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேன் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிள் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க டீமை இப்போ வெளியே வராங்க. இப்போ டீம் வெளியே வரும்போது டேன் கிட்ட மட்டும்தான் சாம்பிள் இருக்குது. ஸோ அதை எப்படியாவது பத்திரமா வெளியே கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அவர் இருக்கார். ஸோ இப்போ ஒரு ஏலியனை சாகடிச்சோடனே அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏலியன் வந்துடுது. அந்த கமாண்டர் பார்த்திங்கன்னா இவங்களை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வேறு இடத்துலேருந்து கமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க கமாண்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அந்த கமாண்டர் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் வந்து எதுவுமே வேலைக்கு ஆகலை. டேனை காப்பாற்ற முடியாமல், அவங்க டீம் காப்பாற்ற முடியாமல் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க தப்பிச்சு வரணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க பாம்பை போட்டுருவாங்க. இந்த கமாண்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேன் மேலே ஒரு கண்ணு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக வழி நடத்துவார். ஸோ அவர்கிட்ட இருக்க சாம்பிளும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஏலியன்ஸ் வந்துடுது. ஸோ அதனால் டேன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெடிகுண்டை கண்டிப்பாக போட தான் போகிறாங்க, அதனால் நம்ம சைடில் எதாவது ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு டனல் மாதிரி இருக்குது, அந்த பிரிட்ஜை அவங்க கிராஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க டீம்மேட் பார்த்தீங்கன்னா அந்த டனல் கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் இவங்க குரூப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டீமை அவரை காப்பாற்ற வேணாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம டேன் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய டீம்மேட்டை நான் காப்பாற்றி தான் ஆகணும், ஸோ அதனால் நான் போக போகிறேன் அப்படின்றாங்க. எத்தனை பேர் தடுக்கிறாங்க, ஆனால் இவர் போகிறாரு. இவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அந்த பாம்பு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட் ஆகிடுது. இவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக அடிபட்டுருது. இந்த இடத்துல எல்லா ஏலியன்ஸும் அழிஞ்சு போனாலும் அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் பெருசாக பாதிப்பு ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா டேன் இறந்து போயிட்டாரா நீங்கள் கேட்பீங்க. ஆனால் டேன் வந்து இறந்து போகல. இவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷின் வச்சு எப்படியா அவர் தப்பிச்சு டனல், அதாவது அண்டர் கிரவுண்டு கீழே போயிருப்பாரு. ஸோ அதனால் இவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அதனால் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ டீம் இவங்க எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி ஒரு கேம்பில் போட்டு இவங்களை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம டேன் முழிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டேன் முழிச்சார் சொன்னால, டேன் முடிச்சுட்டு அவரோட சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் கருப்பாக இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்குறாரு என்னடா இந்த இடம் சேஃபாக பயங்கரமாக சேஃபாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா வெளியே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் வெளியே பார்க்கும்போது பயங்கரமான மிலிட்ரி கேம்ப்பு, ஃபோர்ஸு, ஏகப்பட்ட வண்டி, ஏகப்பட்ட இதுவும் இருக்குது. பக்கத்துலேயே டென்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 தடவை வந்தார் சொன்னார்ல, 2 தடவை வந்து ஃபைட் பண்ணார் சொன்னால ஒருத்தர் நிற்கிறோம், அவர்கிட்ட போயிட்டு நீ எதுக்காக வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரீசனை கேட்குறாங்க. அப்போ அந்த பிளாக் பர்சன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இருக்குது, ஸோ நான் எப்படியா இருந்தாலும் 6 மாதத்தில் இறந்து போயிடுவேன், நான் வந்து என் சாவு என் கையில் தான் இருக்கணும், அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்தேன், அதே மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, என் வழியில் என்னை விடுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்ம டேனோ ஓகே நீ எதுக்காக வந்தான்னு இப்போ புரியுது, ஆனால் ஃபைட் பண்ணும்போது பார்த்து ஃபைட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் அந்த லேடி கமெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டேனை கூப்பிட்ருவாங்க. ஸோ டேன் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லேடி கமெண்டரை பார்க்க போவாங்க. அந்த லேடி கமெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டேனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எமோஷ்னலாக எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியை கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு எதுவுமே பிடிப்படாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் புரிய வரும் அது என்னென்னா, இந்த லேடி கமெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃப்யூச்சரில் நம்ம டேனோட பொண்ணாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நமக்கு இது புரிய வருது. நம்ம டேனுக்கு இது தெரியாது, ஆனால் நம்ம லேடி கமெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம டேனோட பொண்ணு இப்போ வளர்ந்துருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம டேன் தான் நம்மளோட அப்பான்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்புறமா தான் டேனுக்கு அந்த விஷயம் தெரிய வரும். ஓ அப்போ நீ உயிரோட தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு அவரை சென்டிமெண்ட்டில் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேனோட பொண்ணு, அதாவது இப்போ இருக்கிற லேடி கமாண்டர் பார்த்தீங்கன்னா டேன் கிட்ட அவ்வளோவா வந்து வச்சுக்கிறது இல்லை, அதாவது எமோஷனல்ஸும் அவங்க வெளியே கொண்டுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க அப்பா 7 நாளில் வந்து இங்கே சண்டை போட்டுட்டு உயிரோடு இருந்தால் மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுவார், இல்லைனா இங்கேயே செத்து போயிடுவார். ஸோ அதனால் ரொம்ப பர்சனல் எமோஷன் எதுவுமே வச்சுக்க தேவையில்லை சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம டேன் கிட்டே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 7 நாள் உயிரோடு இருந்தீங்கன்னா
நீங்கள் மறுபடியும் உங்கள் பாஸ்ட்டுக்கே போகலாம், இல்லைனா இங்கேருந்து சாக வேண்டியதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓவர் எமோஷன்ஸை கொண்டு வராதீங்க, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இப்போ வாங்க, இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஒரு பெரிய ரீசன் இருக்குது சொல்லிட்டு இவங்க டீம்மேட் கிட்ட, அதாவது நம்ம லேடி கமாண்ட் இருக்காங்களே அவங்க டீம்மேட் கிட்ட நம்ம டேனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவரும் நம்ம கூட இப்போ நடக்க போகிற ஆப்ரேஷனுக்கு வர போகிறாரு. ஸோ அதனால் இவருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்ம லேடி கமாண்டர் அவங்க ஆளுங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேடி கமாண்டர், அதாவது நம்ம டேனோட பொண்ணு, ஒரு விஷயத்த அவங்க டீமுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் டேனும் இருக்கார். இப்போ நம்ம சுத்த ஏலியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கழுத்துலேயும் வலிக்கலையும் சுத்தா கூட செத்து போயிடும். ஆனால் இதுக்கெல்லாம் ராணி மாதிரி ஒரு ஏலியன் இருக்குது. அந்த ஏலியனை நம்ம எங்கே சுட்டாலுமே சாவாது. ஸோ அது மறுபடியும் எங்கேயோ குணமாய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். ஸோ இது எதனாலன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எங்களுக்கு தெரியல. இதோட பிளட் சாம்பிள் ஏதாவது ஒரு வேரியண்ட் கிடச்சா கூட இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி இதோட வேரியண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மிருகத்தோட, அதாவது அந்த குயின் மாதிரி ஏலியனோட சாம்பிள் ஏதாவது கிடச்சாதா அதுக்கு எதிரான வேரியண்ட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா? என்னதான் நாங்கள் வந்து சாதாரண ஏலியன்ஸை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சாலும் இந்த ஃபீமேல் ஏலியன் அழிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு எதிரான ஒரு வேரியண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டா அதை அதிக அளவில் உருவாக்கி அதை எல்லா இடத்துலையும் பரப்பி எல்லா ஏலியன்ஸையும் மொத்தமாக காலி பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கான வேலையில் தான் இப்போ நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம லேடி கமாண்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லேடி கமாண்டர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவான டேனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதாவது அந்த குயின் ஏலியன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழிக்கிறதுக்காக ஒரு டீமாக இவங்க எல்லாமே ஹெலிகாப்டரில் சாப்பரில் கிளம்பிட்டு போகிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நம்ம டேனோட பொண்ணு லேடி கமாண்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டேன் கிட்டே சொல்கிறாங்க, அது இந்த மாதிரி ரஷ்யாவிலேருந்து ஒரு லேபில் தான் இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஸ்ப்ரெட் ஆச்சு, அங்கேருந்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிசர்ச் டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் இது கண்டுபிடிச்சி இது வேர்ல்டு ஃபுல்லாக பரவி வேர்ல்டோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு டேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை நாங்கள் அழிக்க முடியலன்னா இப்போ இருக்க பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? 5000 பேர் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை அழிக்க முடியலன்னா எதிர்காலம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் உங்களை பாஸ்ட்லேருந்து நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தோம். ஏன்னா 5000 பாப்புலேஷன் நீங்கள் நினச்சி பாருங்கள், வேர்ல்டு ஃபுல்லாகவே வெறும் 5000 பேர் தான் இருக்காங்களாம். இப்போ அந்த 5000 பேர் கூட பத்தலைன்னு சொல்லிட்டு பாஸ்ட்லேருந்து இவங்க எல்லாரையும் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால இதை பற்றி தான் டேன் கிட்டே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ டேன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி, ஸோ இது எல்லாத்தையும் ஒரேடியாக முடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படி கேட்கும் போது அந்த லேடி கமாண்டர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதிரான வேரியண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே இருக்க எல்லா ஏலியனையும் காலி பண்ணிட்டா ஃப்யூச்சர்ன்றது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லேடி ஏலியன் இருக்குது பார்த்தீங்களா, குயின் ஏலியன், அந்த இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமாக சண்டை போடுது, இவங்கள ஷூட் பண்ணுறாங்க. இவங்க ஆளுங்களை பாதி பேர் இறந்து போயிடுறாங்க, பாதி பேருக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேடி கமெண்ட் இருக்காங்களே, நானே இது இறங்கி போயிட வேண்டியதாக சொல்லிவிட்டு அவங்க இறங்கி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேனை இங்கே இருக்க சொல்கிறாங்க, என்னதான் நீங்கள் எங்கள் அப்பாவாக இருக்கலாம், ஆனால் உங்களை ஹெல்ப் பண்ண மட்டும் தான் நான் கூப்பிட்டேன், அதுக்கோசம் நீங்கள் கீழெல்லாம் இறங்கி வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க கீழே இறங்கி போயிடுறாங்க. ஸோ இவர் என்னதான் இவங்க பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு போனாலும் இவரால் சும்மா இருக்க முடியல. பொண்ணு கீழே அடி வாங்குறத பார்த்துட்டு இவரும் ஒரு ரோப்பு வழியாக கீழே இறங்கி பயங்கரமாக ஷூட் அவுட் பண்ணி அந்த ஏலியனை பிடிச்சிடுறாங்க. அதாவது அந்த லேடி குயின் இருக்குல்ல, அந்த ஏலியனை பிடிச்சி பயங்கரமாக ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழியாக அந்த ஃபீமேல் ஏலியன் கிடச்சிருச்சு, அதுவும் உயிரோட கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேடி கமெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம டேனை பார்த்து நீங்கள் எதுக்காக என்னை காப்பாற்ற வந்தீங்க, என்னதான் இருந்தாலும் இந்த பாஸ் ஆனியர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதனால் நான் சொன்ன ஆர்டர் நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக டென்ஷன் ஆகி நம்ம டேன் கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அப்போ டேன் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் போகிறாங்க, டேனும் அதாவது லேடி கமாண்டர் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட டேன் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அது என்னன்னா, நான் இங்கேருந்து கிளம்பும் போது, அதாவது பாஸ்ட்லேருந்து கிளம்பும் போது நான் இன்னும் கொஞ்சம் 7 வருஷத்தில் செத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் எப்படி சாவேன், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு லேடி கமாண்டர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலன்னு சொல்கிறாங்க. அப்புறமா தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லவே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேனோட பொண்ணு, அதாவது அந்த லேடி கமாண்ட் இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி 12 வயசு இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கேயோ போயிட்டீங்க, அப்புறம் 13 வயசு இருக்கும்போது 12 வயசு இருக்கும்போது சண்டை போட்டிங்க, 13 வயசு இருக்கும்போது நீங்கள் டைவர்ஸ் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் 16 வயசில் நீங்கள் இறந்து போயிட்டீங்க. நீங்கள் இறந்து போகும்போது கூட எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கே விடலை. ஸோ வந்து நீங்கள் அவ்வளோ கல்நெஞ்சக்காரராக இருந்தீங்க, அதனால தான் எங்கள் அம்மாவே அப்படி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பற்றி அவங்க எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கும்போது டேனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல, நம்ம லைஃப்னு இருந்தவங்கள நம்ம விட்டுட்டு போயிட்டோமா அப்படி சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த லேடி கமாண்டர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சத்தியமாக
எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை, சத்தியமாக நான் அப்படி போகிற ஆளும் கிடையாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இவர் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க அந்த லேடி கமாண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்பா மக பாசமே தேவையில்லை, அதனால தான் சொல்கிறேன், இந்த பாசமே தேவையில்லை, நம்ம வந்த வேலையை மட்டும் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேடி அந்த ஏலியனை பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அதை வச்சு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம டேனும் அங்கே வராங்க. டேன் வராரு, நானும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு தான், ஸோ என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கான கூப்பிட்டீங்க, நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி கமாண்டர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லேடி கமாண்டரும் ஓகே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட பிளட் சாம்பிள்ஸை அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, ஏகப்பட்ட பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி எதில் வந்து வேரியண்ட், அதாவது இதை கொல்கிற வேரியண்ட் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே இருக்க எல்லா ஏலியன்ஸும் அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட பிளட் சாம்பிள்ஸ் அதிகமாக கிடைக்குது, அது ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே ஃபெயிலியராக தான் முடியுது. 100% பிளட் சாம்பிள், அதாவது இதை அழிக்கக்கூடிய வேரியண்ட்டு எந்த பிளட் சாம்பிளையும் இல்லை. ஸோ இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த லேடி கமாண்டர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளட் சாம்பிள்ஸ் அவங்களும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா 60-70 அப்படி பர்சன்டேஜில் தான் வந்து வேரியண்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்லி 100% வேரியண்ட் அவங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதை அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏகப்பட்ட வேரியண்ட்ஸ் அதே மாதிரி கண்டுபிடிச்சி அந்த ஏலியன்ஸை அழிக்க முடியும். ஆனால் இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா 60-70 தான் இருக்குது. ஸோ இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 100% வேரியண்ட் பார்த்திங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ 100% ஓகே இதை பயங்கரமாக செக் பண்ணலாம் சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. முழுக்க 100% இதை வச்சு எல்லா ஏலியனுமே காலி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கண்டுபிடிச்சி இவங்க சந்தோஷப்படுற அந்த நேரத்திலேயே அந்த ஃபீமேல் லேடி பார்த்திங்களா, அந்த ஃபீமேல் லேடி ஏலியன் அதை தேடி பயங்கரமாக ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வர ஆரம்பிக்குது. இவங்களும் பார்த்திங்கன்னா வெளியே பேரிகார்டெலாம் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் சான்ஸே கிடையாது, எல்லாத்தையும் உடச்சிட்டு அது வருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேடி கமாண்டருக்கு ஒரு ஆப்ஷனே தெரியல. எல்லா ஏலியன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீறி உள்ளே வந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம டேன் கிட்ட, இந்த வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் டைமில் எனக்கு எடுத்துகிட்டு போங்க, உங்கள் பாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி அதுக்கான வேரியண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிளே கிடையாது. இப்போயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வந்துடுச்சு, பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அதனால் இங்கே நாங்கள் இதை உருவாக்குறதுக்கான பாசிபிள்ஸே கிடையாது. உங்கள் டைமில் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் உருவாக்கி அதை நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா வந்து உங்கள் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸே வரலை. ஸோ உங்களுக்கு ஈஸியான டைம் லைனு அந்த இடத்துல நீங்கள் இருக்க சயின்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் இந்த வேரியண்ட்டை கண்டுபிடிச்சி ஏகப்பட்ட வேரியண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஸோ அதனால் உங்களை காப்பாற்றி நாங்கள் பத்திரமா உங்கள் டைம் லைனுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ நீங்கள் உங்கள் டைம் லைனுக்கு போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேரியண்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களை பத்திரமா நாங்கள் கொண்டு போகிறோம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷனாக ஃபீல் ஆகிறாது. என்னன்னா நம்ம பொண்ணை இங்கே சாக விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகிறாரு. ஆனால் லேடி கமாண்டர், அதாவது அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பத்திரமா இங்கே போனால் தான் வந்து ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் பொண்ணை நீங்கள் பத்திரமா வளர்க்க முடியும். உங்கள் பாஸ்ட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா டேனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்களோ அது கேட்குறாரு. அது என்னென்னா அதாவது லேடி கமாண்டர் இருக்காங்களே அவங்க நம்ம டேனை ப்ரொடெக்ட் பண்ணி அங்கேருந்து கீழே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம டேன் போயிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு இருக்காங்கள்ல, அதாவது லேடி கமாண்டர், அவங்கள ஏலியன் அட்டாக் பண்ணிடுது. ஏலியன் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இப்படி இறக்குறது பார்த்திங்கன்னா நம்ம டேனாலே ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி லேடி கமாண்டர், அதாவது டேனோட பொண்ணாலே ஏற்றுக்க முடியல. தன்னோட அப்பா முன்னாடி நம்ம சாகுறோமே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனல் ஆகுறாங்க. அதே மாதிரி டேனும் பயங்கரமாக எமோஷனல் ஆகுறாரு. ஸோ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம டைம் ஜம்ப் பண்ணி போக வேண்டியதான் சொல்லிட்டு இவர் டைமில் இருந்து அவர் டைமில் எனக்கு, அதாவது அவர் பாஸ்ட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேன் பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. அந்த ஜம்பிங் லிங்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 லிங்க் இங்கேருந்து ஃப்யூச்சருக்கும் இங்கேருந்து பாஸ்ட்டுக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த ஜம்பிங் லிங்கை பார்த்தீங்கன்னா யாரோ ப்ரோக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டார். இனிமேல் இங்கேருந்து அவர் ஃப்யூச்சருக்கும் போக முடியாது, ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க யாரும் பாஸ்ட்டுக்கு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சாம்பிள் இருக்குது, அதாவது 100% வேரியண்ட் இருக்குது. அந்த பிளட் சாம்பிள் இருக்குது, இப்போ அவர் கையில் அதை வச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த வேரியண்ட், அதாவது அந்த டைம் லைன் இருக்குல்ல, பாஸ்ட்டு அந்த டைம் ட்ராவல் பண்ணுறது, அது அழிஞ்சு போனதை பார்த்துட்டு அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் இங்கேருந்து யாரும் ஃப்யூச்சருக்கு போக முடியாது, ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டு வர முடியாது, ஃப்யூச்சரே அழிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு ஏகமாக புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம டேன் பார்த்திங்கன்னா அவர் கையில் இருக்க அந்த வேரியண்ட்டை கொடுப்பாரு. ஸோ இதை வச்சு, இதை நான் ஃப்யூச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள் 100% தயாரித்து
கொடுத்தது தான். ஸோ இதை வச்சு நீங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னா அவர் கையில் இருக்க அந்த வேரியண்ட்டை அங்கே இருக்க சயின்டிஸ்ட்னு கொடுத்துட்றாரு. ஸோ பார்த்தீங்கன்னா டேன் பார்த்தீங்கன்னா இப்போ படுத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னா தன்னோட பொண்ணோட சாவை அவரே பார்த்தாரு. ஸோ அதனால் டேன் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீம்மேட்ஸ் போயிருப்பார்ல, அதாவது டேன் கூட ஒரு சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி 2 தடவை போயிட்டு வந்திருப்பார்ல ஒருத்தர், அவரும் போயிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்திருக்காங்களா சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டேன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி அவரோட ஃபேமிலியும் பார்க்குறதுக்காக அவர் போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது அவர் ஃபேமிலியை பார்க்குறாரு. அப்போ தான் அவர் பொண்ணையும் அவர் பார்க்குறாரு. அவர் பொண்ணு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இறந்து போயிருப்பாங்க, ஆனால் ப்ரெசென்ட்டில் உயிரோடு இருப்பாங்க. அவங்க பொண்ணு பார்த்திங்கன்னா சைஸில் ரொம்பவே சின்னதாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவர் ஃபீல் பண்ணுறதா அழுவதா சிரிக்கதான் தெரியாமல் அப்படியே தகச்சு போய் நின்றுருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபையும் பயங்கரமாக கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னென்னா இப்போ இருந்து 2 வருஷம் கழிச்சு அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அது நடக்கவே கூடாதுன்ற மாதிரி அவங்க ஒய்ஃபை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி 2 நாள் போகுது, அப்படியே நிதானமாக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது என்னென்னா நான் ஃப்யூச்சரில் பார்த்தேன்னா நான் மியூரியை பார்த்தேன், அதாவது என் பொண்ணை பார்த்தேன். அவள் தான் பார்த்தோன்னா இந்த ரிசர்ச்சே பண்ணிகிட்ருக்கா, அவள் பயோடெக் பிஹெச்டிலாம் முடிச்சிருக்கா, அவளை பார்த்தாலே பெருமையாக இருக்குது. அவள் தான் இந்த வைரஸ்க்கான வேரியண்ட்டே கண்டுபிடிச்சா. ஸோ நான் அவருக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தோன்னா இப்போ இந்த வேரியண்ட்டை வச்சு அந்த வேரியண்ட்டை வச்சு நிறைய வேரியண்ட்டை கண்டுபிடிச்சி அதை எதிர்காலத்தில் அதாவது நடக்காத மாதிரியே பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதுங்க எப்போ வருங்க எப்படி வருங்க எதுவுமே தெரியல. ஸோ வேரியண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும், அதை அழிக்கணும், அப்போ தான் எதிர்காலத்தில் நடக்காது. ஸோ இதை எப்படி பண்ணுறது எனக்கு ஐடியாவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படியே அவர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதை வச்சு இவருக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குது. ஸோ க்ளூ கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவர் உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு போகிறார். அதாவது அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு, அதே மாதிரி 2 தடவை வார்க்கு போயிட்டு வந்தார்ல அவங்க பார்க்க போகும்போது இந்த மாதிரி நான் என் பொண்ணுக்காக ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன். ஸோ என் பொண்ணு கூட நான் ஒன்றா வாழணும்னா இந்த உலகம் உயிரோடு இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 தடவை அந்த வார்க்கு போயிட்டு வந்திருப்பார்ல ஒரு நீக்ரோ, அவர் கழுத்தில் அந்த ஏலியனோட நகம் ஒன்று செயின் மாதிரி மாட்டியிருப்பார். ஸோ அந்த செயின் பார்த்தீங்கன்னா அவர் வார்க்கு போயிட்டு வரும்போது அடித்து சண்டை போட்டு அந்த ஏலியன்கிட்ட இருந்து அந்த நகத்தை எடுத்து அவர் செயினாக மாட்டியிருப்பார். ஸோ அந்த செயினை, அதாவது அந்த நகத்தை எடுத்துகிட்டு இவர் கூட ஃப்ரெண்டாக இருந்தார்ல சயின்டிஸ்ட், நம்ம டேன் கூட ஃப்ரெண்டாக இருந்தார் சயின்டிஸ்ட், அவர்கிட்ட எடுத்து கொடுக்கும்போது அவர் அதை ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணும் போது தான் தெரியுது அந்த எலும்புக்கூடில், அதாவது அந்த நகத்தில் ஒரு எரிமலை துகள்கள்லாம் படிஞ்சிருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த நகத்தில் சைனாவோட இடத்துலேருந்து தான் இந்த எரிமலை குழம்பு வெடிச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்க துகள்கள் தான் இந்த நகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம டேன் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அவர் பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கும் போது இது ரஷ்யாவில் இருக்க ஒரு லேப்லேருந்து அங்கேருந்து வந்திருக்க மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ரஷ்யாவில் இருக்க எரிமலையிலேருந்து ஏதோ ஒரு சாம்பல் அது மேலே வந்து தான் இந்த நகத்தில் பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஆனால் இவர் என்னன்னா சைனாலேருந்து சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் குழப்பமாகறாரு. ரஷ்யாவில் இருக்க ஏலியனோட உடம்புல சைனாவில் இருக்க எரிமலையோட குழம்பு துகள்கள் எப்படி வந்து விழுந்திருக்கோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேன் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேனுக்கு ஒரு ஐடியா வருது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்துருப்போம்ல, அதாவது ஒரு கிளாஸில் ஒரு பையனை மொக்க பண்ணி உட்கார வச்சிருப்பார்ல. ஸோ அந்த பையன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. இந்த பையன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா அந்த வேல்கனோ பற்றி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி வச்சுருப்பான். ஸோ வேல்கனோ பற்றி ஏதாவது பேச வந்தாலும் நம்ம ஹீரோ டேன் மொக்க பண்ணிடுறாரு. ஸோ வேல்கனோ பற்றி அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம் சொல்லிட்டு நம்ம எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் அந்த பையன்கிட்ட அந்த வேல்கனோ பற்றி தெரியும்ல, அந்த பையன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பையன்கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு நம்ம ஹீரோ டேன். அப்போ தான் நம்ம ஹீரோ டேன் கேட்குறாரு, இந்த மாதிரி ரஷ்யாவில் இருக்க பனி துகள்களில் சைனாவில் எரிமலை வெடிச்சதில்ல, அதோட சாம்பிள்லாம் இது மேலே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ரஷ்யாவில் பனிமலைகள்லாம் இருக்குல்ல, அதில் சைனாலேருந்து எரிமலை வெடித்து அதோட துகள்கள்லாம் இந்த பனியோட கலந்துருக்கா அப்படின்னு அந்த வேல்கனோவை பற்றி எக்ஸ்பர்ட்டாக ஒரு பையன் இருப்பாங்க, அவர்கிட்ட நம்ம ஹீரோ டேன் கேட்குறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க அந்த பையன் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சைனாவில் அந்த மாதிரி ஒரு எரிமலை வெடிப்பு நடந்திருக்கு. ஸோ அப்படி அந்த எரிமலை வெடிக்கும் போது உலகத்தில் இருக்க ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எரிமலை துகள்கள் பட்டிருக்கு. ஸோ அப்படி தான் அது ரஷ்யாலேயும் பட்டிருக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போது டேனுக்கு அவள் தான் க்ளூ கிடச்சிருச்சு சொல்லிட்டு சந்தோஷம் வராது. அப்போ தான் நம்ம ஹீரோ டேன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது எந்த இடத்துல பட்டுது அப்படி சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது கேட்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் லேப்டாப்பை எடுத்து கரெக்டாக ஒரு இடத்த பின் பண்ணி காமிக்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை காமிச்சிடறான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பையனை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி ரொம்பவே பாராட்டுறாங்க அவனை. அதே மாதிரி இப்போ அந்த இடம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அது எப்படி உருவானது நான் சொல்கிறேன்.
இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலை வந்து வெடிச்சிருக்கு. ஸோ அந்த துகள்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏகப்பட்ட நாடுகளில் வந்து பரவி விழுந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு பனிப்பொழிவு இருக்கிற இடத்துல அந்த துகள்கள்லாம் விழும்போது அந்த இடத்துலேருந்து அந்த பனியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனியும் அந்த வேல்கனோவில் அந்த எரிக்குளமும் உருகி 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 ரொம்பவே மெல்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் இந்த ஏலியன்ஸ்லாம் உருவாகிற மாதிரி இவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எரிமலை துகள்கள் வந்து இந்த பனிப்பாறையோட உருகிட்டு இருக்கு. ஸோ அப்படி உருகிட்டு இருக்கு, அதாவது ரஷ்யாவில் உருகிட்டு இருக்கு சொல்லிட்டு இவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு சாலிடான எவிடன்ஸ் இல்லை, அந்த பையன்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது நடக்கும் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி உருகிட்டு இருக்குல்ல, அந்த உருகிறத இப்போவே நம்ம தடுத்தாதான் எதிர்காலன்றது ஒன்று இருக்கும். ஸோ அதை இப்போவே தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒரு ஆளை போய் மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நம்ம கிட்ட இருக்க டாக்ஸினை வச்சு அந்த ரஷ்யாவில் இருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக பரப்பி விட்டு அந்த ஏலியன்ஸுங்கள்லாம் வராமல் தடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு இவங்க பிளான் போடுறாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒரு பிரசிடென்ட் கிட்ட இவங்க பர்மிஷன் வாங்கணும், ஒரு ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆனால் அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்த ஆஃபீஸர் தான். அதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அந்த ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல. ஸோ அவர்கிட்ட தான் இப்போ பர்மிஷன் வாங்கணும். ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க பர்மிஷன் வாங்க இப்போ போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உலகத்தில் அதாவது ஃப்யூச்சர்ன்றது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒருத்தவங்க அடிச்சுன்னு செத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃப்யூச்சருக்கு போய் ஏலியன் கையில் சாகணும்னு இல்லை. ஸோ இவங்க இப்படியே அடிச்சுன்னு செத்துக்கிட்டாங்கன்னா இப்போவே இவங்க செத்துருவாங்க. ஸோ இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னால் பர்மிஷன் கொடுக்க முடியாது, அதுவும் குறிப்பாக ரஷ்யாவுக்கு என்னால் கொடுக்கவே முடியாது சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேனுக்கு ஒரு ஐடியா வருது, எப்படியா இருந்தாலும் நம்ம பொண்ணை நம்ம காப்பாற்றியே ஆகணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவர் ஹெல்ப் கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கேட்கும்போது கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் என்ன வேணால் பண்ணு, ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணு அப்படின்றாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா இல்லீகலாக ஒரு ஏரோப்ளைன் செஞ்சு இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போனோம் அப்படின்னு ஒரு ஐடியா இவருக்கு தோணுது. இதே சமயத்தில் தான் டேனுக்கு அவரோட அப்பா ஞாபகம் வருது. அவர் அப்பா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லீகலாக பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் ஹெலிகாப்டர், சாப்பர்ஸு, ஏரோப்ளைன்லாம் செஞ்சு கொடுப்பார்ல. ஸோ அவரோட ஞாபகம் இப்போ அவருக்கு வருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேன் வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஸோ உங்கள் பேத்திக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சொல்லிவிட்டு அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு ஏரோப்ளைன் இருக்குல்ல, ஸோ அதில் எல்லாமே இவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸையும் லோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ யார் போக போகிறா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா, அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கூட அந்த ஃப்யூச்சருக்கு போகும்போது அவங்க கூட ஒரு டீம் வந்தாங்க பார்த்தீங்களா, நம்ம ஹீரோட டீம், ஹீரோ லீட் பண்ண டீம். அந்த டீமை பார்த்தீங்கன்னா இப்போ வராங்க. அவங்க வந்து நம்ம டேன் கிட்ட நாங்களும் உங்கள் கூட வரோம், ஸோ உங்கள் பொண்ணு கூட ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணோம், அது ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லிட்டு அவங்க பொண்ணை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. இவருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் அவங்க பிளைன் எடுத்துகிட்டு போய் ரஷ்யாவில் லேண்ட் ஆகுறாங்க. ரஷ்யாவில் லேண்ட் ஆகிட்டக்கப்புறம் இவங்க எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி பனி உருகிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், பாயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியாக பிரிகிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தனித்தனியாக பிரிகிற அந்த சமயத்தில் தான் பனிப்பிளவு வந்து, அதாவது பனி பிளந்தது, அது பிளந்து உள்ளே இறங்கும் போது இந்த இடத்துலேருந்து 1000 கிலோமீட்டர் கீழே தான் ஏலியன்ஸ் இருக்கிறது இவங்களுக்கு கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அதுங்க இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே இப்போ கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பிளாஸ்ட் ஆகிடுது, அதாவது பனிப்பொழிவு இருக்குல்ல, அதில் அந்த எரிமலை குழம்பு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகிடுது. அதனால இவங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு நல்லா கிளியராக தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பே இருக்குது. அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து இங்கே லேண்ட் ஆகின மாதிரி அடையாளங்கள் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே இப்போ இவங்க கீழே போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் ஏலியன் வந்திருக்கும். ஸோ இதை போய் நம்ம ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட காமிச்சோன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ரூஃபாக காமிச்சதுக்கப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டின் சில நெசசரி ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை வராது சொல்லி டான் சொல்லுவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எவிடன்ஸாக போய் கவர்மெண்ட் கிட்ட காமிச்சோன்னா இதை வச்சு அவங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப பேட் ஐடியா, இப்போ நம்மக்கிட்ட நிறைய டாக்ஸின் இருக்குது, இதை வச்சு நம்ம உள்ளே போகலாம் சொல்லும் போது டேனை யோசிப்பார். சரி நம்ம உள்ளே போகலாம், ஆனால் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் நல்லா யோசிச்சுட்டு வாங்க உள்ளே அப்படின்னு டேன் அவர் டீம்மேட்ஸ் கிட்டே சொல்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டேன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டையும் அவரோட அப்பாவையும் தான் வெளியே நிற்க வச்சுட்டு போயிருப்பார். ஸோ 2 பேரை நிற்க வச்சுட்டு போயிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பா, இந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஏதாவது ஒன்று வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உயிரோட வெளியே போகக்கூடாது, நீங்கள் 2 பேர் தான் அதை பார்த்துக்கணும், அதை காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே உள்ளே போகிறாரு. ஸோ இவர் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஓட்டிட்டு வந்தவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஓட்டிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரி இல்லை, அவங்க ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த பூமியை அழிக்கிறதுக்காக வரல, ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர்னால இந்த இடத்துல போயிட்டு அந்த
ஸ்பேஸ்ஷிப் கிராஷ் ஆயிருக்கு. சரி வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே பார்க்கலாம் டேன் போகிறாரு. ஸோ அப்படியே நம்ம டேன் உள்ளே போகும்போது தான் ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏலியன் முட்டைகள் இருக்குது. ஸோ அந்த முட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் அனுப்புனான்னு தெரியல. ஸோ எப்படி இதுங்க வந்து இங்கே லேண்ட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதுங்களை இங்கேயே அழிச்சா மட்டும்தான் நம்மளோட எதிர்காலன்றது நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும் அப்படின்னு டேன் சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுங்க இப்படி பிரிஞ்சு போயிட்டனால தான் இப்படி பிரிஞ்சு போய் தான் வந்து நிறைய இடத்த பிடிச்சி ஆக்கிரமித்து இந்த ஏலியன்ஸுங்களை இனங்க பெருக்கப்பட்டு ஒரு பெரிய வாரே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம டேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டாக்ஸின் நிறைய இருக்குது, இதை இங்கேயே அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட டாக்ஸின் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்க டாக்ஸினை ஒரு கன்னில் லோட் பண்ணி அந்த ஏலியன்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ முட்டைக்குள்ளே தான் இருக்குது, அதுங்க முழுசாக இன்னும் உருவாகலை. ஸோ அதனால் முட்டைக்குள்ளே குத்தியே அப்படியே சாகடிச்சிடுறாங்க. ஸோ சில ஏலியன்ஸ் பார்த்திங்கன்னா செத்துடுது, சில ஏலியன் பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வெடிச்சுட்டு அப்படியே வெளியே ஓடி தப்பிச்சு வருதுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வார்க்கு 2 தடவை போயிட்டு வந்திருப்பார்ல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஏலியன்ஸ்லாம் இங்கே தப்பிச்சு வெளியே வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதுங்க எல்லாத்தையுமே இங்கேயே வச்சு நானும் இங்கேயே இறந்து போயிடுறேன். ஸோ அதனால் உங்களுக்கும் பிரச்சனை வராது, இந்த ஏலியனோட சேர்த்து நானும் அழிஞ்சிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் வெளியே போய்டுங்க சொல்கிறாரு. நம்ம டேனும் பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்துட்டு சும்மா ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்குல்ல அந்த இடத்துல ஏகப்பட்ட ஏலியன்ஸ் போயிட்டு தப்பிக்க பார்க்கும். ஆனால் அது எல்லாமே அவர் உள்ளே இருக்கவர் சாகடிச்சிருவார். அதில் 2 மட்டும் எஸ்கேப் ஆகி வெளியே வரும். வெளியே பாதுகாத்துட்டு இருக்க நம்ம டேனோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று சாகடிச்சிருவாங்க, இன்னொன்று மட்டும் அவங்க மிஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் டேன் வந்து வெளியே கேட்குறாரு, அதில் நீங்கள் சாகடிச்சிட்டிங்களா எல்லாத்தையும் அப்படி கேட்கும்போது இல்லை ஒன்று மட்டும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி டேனோட ஃப்ரெண்டு சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா டேன் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வெளியே வந்தது எப்படி இருந்தது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா கேட்கும்போது ஆமாம்மா அதோட கழுத்தில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது ஃபீமேல் தான், அது மட்டும் வெளியே போய் இப்போ என்ன பெருக்கம் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே காலி ஆகிடும், நம்ம மிஷனே ஃபெயில் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவரும் அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவர் அங்கேருந்து சீக்கிரமாக வண்டியில் எடுத்து கிளம்புறாரு. மீதி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மீதி பேர் அந்த வெடியை வைக்கும் போது உள்ளே சில பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் உயிரோடு இருக்காங்க. ஸோ அந்த ஏலியனை அதாவது அந்த குயின் ஏலியனை தேடிட்டு இப்போ இவங்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்க கன்று இருக்குல்ல அதாவது அந்த டாக்ஸின் அதை பார்த்தீங்கன்னா டேன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் அது வயிற்றில் குத்திடணும் பார்க்குறாரு. அந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்மக்கிட்ட குத்திட்டாங்கன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது அது தெரிஞ்சுக்கிட்டு அதோட கையை அதுவே தானாக பிரித்து போட்டுட்டு அவங்கள மறுபடியும் புரட்டி எடுக்குது. இதுக்கு முன்னாடி புரட்டி எடுத்துருந்துச்சு. ஸோ இப்போ கையை மறுபடியும் பிரித்து போட்டு புரட்டி எடுக்குது. ஏற்கனவே அது பலசாலி இல்லை. ஸோ இப்போ ஃபீமேல் வேறு ரொம்ப பலசாலியாக இருக்கிறதுனால இவங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் எவ்வளோ புத்திசாலி, அந்த ஃபீமேல் ஏலியன் எவ்வளோ புத்திசாலி, அதோட கையை எடுத்து அதுவே பிச்சு போட்டு மாமனி உங்களுக்கு விட மாட்டேன்னா சொல்கிற அளவுக்கு எவ்வளோ புத்திசாலின்றது இந்த சீன்லேயே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேனுக்கு புரிஞ்சிடுது, ஓகே இதோட உடம்புல எந்த இடத்துல குத்தினாலும் அதை வெட்டி போட்டுட்டு மறுபடியும் அந்த உறுப்பை வளர்க்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இதோட வாயிலே போய் சொருகிட வேண்டியதான் அவருக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த கன் எடுத்து அவர் ரெடியாக போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டேனும் அந்த ஏலியனும் பயங்கரமாக சண்டை போடுது. டேன் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவர் அடிபட்டு கீழே தான் விழுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டேன் வந்து ஊசி எடுத்து குத்தலான்னு போகும்போது அவங்க அப்பா இருக்கார்ல டேனோட அப்பா அவர் பக்கம் திருப்பிக்கிறாரு. இது என்னென்னா நான் பார்த்துக்கிறேன் இதை சொல்கிறாரு. அப்போ டேன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்காகலாம் ஒன்றும் உங்கள் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு டேன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பக்கத்துக்கு அந்த ஏலியன் போகிறதுக்கு முன்னாடியே அவர் பக்கம் அந்த ஏலியனை திருப்பி அந்த கன் இருக்குல்ல அந்த டாக்ஸினை வச்சு அதோட வாயிலே சொருவிடுறாரு. ஸோ அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துடிக்குது. அப்படியே ஒரு கிக்கும் விடுறாரு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா துடிச்சு அங்கேயே இறந்து போயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஏலியன் தப்பிச்சு வந்தது அந்த குயின் ஏலியன். ஸோ அதையும் இவங்க கடைசியாக இவங்க எல்லாருமே சேர்ந்து 3 பேர் சேர்ந்து அதை சாகடிச்சிடுறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பையன் சாகக்கூடாது, தான் பையன் சாகக்கூடாது, அந்த ஏலியன் தான் பக்கம் திருப்பியிருப்பார். இவர் என்ன பண்ணிடுவார் பார்த்தீங்கன்னா தான் அப்பா சாகக்கூடாது, அந்த ஏலியன் இவர் பக்கம் திருப்பியிருப்பார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த பரம்பரையாக பிரச்சனை ஓடிந்ததில்ல. ஸோ அது இவங்களுக்குள்ள இந்த இடத்துல இந்த ஏலியனால் முடிஞ்சிடுது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏலியனை சாகடிச்சுட்டு அவங்களோட பேஸுக்கு அதாவது அவங்க ஹோமுக்கு திரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாருக்கும் வெளியே உலகத்துக்கு சொல்லிட்டதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், இதுக்கப்புறம் ஃபியூச்சர் சேஃபாக இருக்கும், ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல சொல்லி எல்லா நியூஸ் சேனலில் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நார்மல் லைஃப்க்கு திரும்பிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணை பயங்கரமாக கட்டி பிடிக்கிறாரு, கதறாரு, அப்படி ஃபீல் பண்ணுறாரு. அது என்னென்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், என் பொண்ணு அதே மாதிரி சாக விட்டுட்டேன், ஸோ எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்களோட ஒய்ஃபை சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சி காதறி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இத்தனை நாளாக தான் அப்பா கூட சண்டை போட்டிருந்தாலும் இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுனால தன்னோட அப்பாவை பார்த்திங்கன்னா அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சுமூகமாக முடிஞ்சிடும். அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தியா
ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு இனிமேல் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் சொல்லிடுவார். படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் பொண்ணுக்காக தான் இந்த எல்லா விஷயத்தையும் செய்வார். அவர் பொண்ணு கூட என்ன மாதிரி பாண்டிங்கில் இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கதையை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே சீனோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா டான் பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக அவரோட உலகத்தை அவர் காப்பாற்றிடுறாரு. அதுவும் எதுக்காக? அவரோட பொண்ணுக்காக காப்பாற்றிடுறாரு. இந்த சீன்லேயே பார்த்திங்கன்னா இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஸோ எப்படி இருந்தது காய்ஸ்? ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஆசமான மூவியில் உங்களை மீட் பண்ண வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.